ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லிவ் வித் மீ இன் ஜப்பான். ஆக்சுவலாக அந்த மாதிரி சொல்லியே ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட 3 மாதம் 100 டேஸ் கிட்டே ஆகிட்டுருக்கு. சரி, இதுக்கு மேலே டிலே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு இந்த வீடியோ மூலியமாக உங்கள் எல்லாரையுமே வந்து சந்திக்கிறேன். அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்துட்டு மைனஸில் போயிட்டுருக்கு. இங்கே ஜான்வரி அப்படிங்கிறதுனால வின்டர் வந்து பீக்கில் இருக்குது. ஸோ அதனால் ஜர்க்கின்லாம் போட்டுட்டு பட் இருந்தாலும் நான் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபரை வந்து சந்திச்சே ஆவேன், வீடியோ போட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த பார்க் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நம்மளோட இன்ட்ரோ வீடியோவில் வந்த பார்க்கு தான் இந்த பார்க்கு. சரி, ஓகே, ஒரு சென்டிமெண்ட்டாகவும் ஒரு கரெக்ட் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்துட்டு இந்த பார்க்கில் வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் பேசலாம். ஸோ கொஞ்சம் பேசணும், அப்புறம் பேசலாம்டா. இல்லை இப்பயே பேசணும். என்ன பேசுனா? இந்த 3 மாதத்தில் வந்துட்டு என்னெல்லாம் நடந்துச்சு அண்டு அதே மாதிரி வந்துட்டு உங்ககிட்ட பேச முடியாத சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் பற்றி பேசிட்டு அதே மாதிரி இந்த சேனலை எப்படி கொண்டு போகிறது அது எல்லாத்தையுமே வந்துட்டு லைட்டாக ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திரும்பியும் வந்து உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அதுதான் ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கணும். ஏன்னா வந்துட்டு நான் வீடியோ போடாத இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊர்லேருந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. நிறைய கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணேன், பட் சில கமெண்ட்ஸ் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ எல்லாருக்குமே சேர்த்து சரி ஒரு வீடியோவாகவே உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் வீடியோ போடாத இந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து தீபாவளி விலாக் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த பிரேக் வந்து எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணலை. சரி, ஒரு கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு நினச்சது தான். அது கொஞ்ச நாள் அப்படிங்கிறது அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் ரொம்ப நாள் கேப் மாதிரி ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இதுதான் என்னோட ரொம்ப பெரிய கேப் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்திங்கன்னா 1 இயர் பேக் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டைமில் கூட வந்துட்டு ஏதாவது ஷார்ட்ஸ் போடுற மாதிரி, அப்போல்லாம் வந்து ஷார்ட்ஸு ட்ரெண்டே கிடையாது. நான் வந்து சரி ஏதாவது ஒரு கண்டென்ட் மூலியமாக வந்து ஏதாவது போட்டுகிட்டே இருக்கணுமே நம்ம சேனலில் அப்படிங்கிறதுக்காகவே நான் ஷார்ட்ஸ் மாதிரியெல்லாம் போட ஆரம்பித்தேன். அது நல்லா ரீச் ஆணுச்சு. ஸோ அந்த மாதிரி தான், அவ்வளோ கேப் விட மாட்டேன், அதுதான் வந்து சொல்ல வந்தேன். பட் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப நாள் கேப் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நியூ இயர், பொங்கல் அதெல்லாம் சொல்லும்போது முக்கியமான ஒரு விஷயம், அதாவது நியூ இயர் அன்னைக்கு ஜான் 1 வந்து இங்கே ஜப்பானில் வந்து ரொம்ப பெரிய பூகம்பம் வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பயங்கரமாக அன்றைக்கி ஈவினிங்கே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே ஜப்பானில் எர்த்குவேக் அப்படின்னதும் எல்லாருமே வந்து பயந்துட்டாங்க. எங்களோட ரிலேஷன்ஸ் ஆகட்டும், அவங்க பயப்படுறதுல வந்து நியாயம் இருக்குது, நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரி எங்களோட ரிலேஷன்ஸ் மாதிரியே என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து பதறி போனதை என்னால் வந்துட்டு கமெண்ட்ஸில் வந்து பார்க்க முடிஞ்சுது. அத்தனை பேர் வந்து பயந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் கால் கூட பண்ணி ரீச் பண்ண வந்து ட்ரை பண்ணிங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு பயப்பட வேணாம். ஏன்னா வந்துட்டு எர்த்குவேக் வந்தது வந்து நாங்கள் இருக்கிற சைடு கிடையாது, டோட்டலாக ஆப்போசிட் சைடு வெஸ்டர்ன் சைடில் தான் வந்துருந்துச்சு. நாங்கள் இருக்கிறது வந்து டோக்கியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எந்த அஃபெக்டும் இல்லை. ஸோ அதை வந்து சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ போடலன்னா கூட வந்து கம்யூனிட்டி டேப்பில் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருப்பேன். பட் இருந்தாலுமே வந்துட்டு ரிலேஷன்ஸ் மாதிரியே நீங்கள் வந்து அவ்வளோ அக்கறை எடுத்துகிட்டு அவ்வளோ லவ் அண்ட் கேர் கொடுக்கறது வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. இங்கே வந்து பொதுவாகவே ஜப்பான்னாலே உங்களுக்கு தெரியும், அதோட ஜாகிரபிக்கல் லொக்கேஷன்னாலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய எர்த்குவேக்ஸ் வந்து டெய்லிக்குமே தான் வந்துகிட்டே இருக்கும். எல்லாம் சின்னதாக பூமிக்கு அடியில் நடந்துகிட்டே இருக்கிறது தான். பெரிய எர்த்குவேக் வந்து எப்பயாச்சும் தான் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சேதாரங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அந்த சைடு நடந்திருந்தாலுமே எங்களுக்கு வந்து இந்த சைடு பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இங்கேயுமே எப்போ வரும் அப்படிங்கிறது வந்து தெரியாது தான். எப்போ வேணால் வந்து எர்த்குவேக் எங்கே வேணால் ஜப்பானில் வந்து வரலாம். அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அந்த லொக்கேஷனே அந்த மாதிரி இருக்கிறனால ஜப்பானில் வந்துட்டு எர்த்குவேக் வந்து ஆமாம் வரதான் செய்யும்.
ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் அண்ட் அதே மாதிரி பொதுமக்களோட அந்த மைண்ட் செட் மென்டாலிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எர்த்குவேக் வந்தாலுமே எப்படி ஃபேஸ் பண்ணுறது, நம்ம எப்படி வந்து இதையும் வந்து எதிர்கொள்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே எல்லாருமே இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இதெல்லாம் வந்து புதுசாக இருந்தாலுமே நம்மளுமே கொஞ்சம் பழகிக்கணும். எர்த்குவேக் கிட்டு வாங்கிக்கிறது அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எர்த்குவேக் வந்துச்சுன்னா நம்மளே ஃபஸ்ட்டாக என்ன பண்ணுறது, எவாக்குவேட் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். பட் என்ன தான் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் ப்ரிகாஷன்ஸாக இருந்தாலும் இயற்கைக்கு கம்பேர் பண்ணும்போது நம்மளோட சக்தியெல்லாம் கம்மி தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்துட்டு இப்போ வந்து அந்த கடைசி நிலநடுக்க வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து மீட்பு பணிகள்லாம் நடந்துகிட்டே இருக்குது அண்ட் ரெக்கவர் ஆகிட்டே தான் இருக்காங்க. அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மனசுக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நான் இங்கே வந்ததுலேருந்தே வந்து ஜப்பானில் வந்து ஒரு மிகப்பெரிய எர்த்குவேக் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த நிலநடுக்கத்தை. ஸோ அது பார்க்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருக்குது. ஸோ அவங்களுக்காக என்னோடய ப்ரேயர்ஸ் வந்து எப்போவுமே இருக்கும். அண்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் நீங்களுமே வந்துட்டு எல்லாருமே வந்து ஜப்பானுக்காக ப்ரே பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன். ஸோ சீக்கிரமாக அவங்க ரெக்கவர் ஆகிட்டு நார்மல் லைஃப்க்கு வரணும் எல்லாருமே, அங்கே இருக்கிறவங்களும். அப்படி நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிப்போம். அதுதான் இது ஒரு பெரிய அப்டேட். ஆக்சுவலாக நான் வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன், அப்போவே வந்துட்டு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லியிருப்பேன். அண்ட் அதே மாதிரி நான் கூட நினச்சேன், சரி அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ் மூலியமாகவாச்சும் சொல்லிடலாம், நாங்கள் வந்துட்டு சேஃபாக தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட்டு சரி எனக்கு அதுக்கான சான்ஸ் கிடைக்கல, டக்குன்னு என்னால் குயிக்காக வந்துட்டு ரியாக்ட் பண்ண முடியல. ஸோ சரி அட்லீஸ்ட் கம்யூனிட்டி போஸ்ட்லையாச்சும் ரீச் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன போஸ்ட் மாதிரி போட்டிருந்தேன். அண்ட் பர்சனலாகவும் நிறைய பேர் கேட்டிருந்தவங்களுக்கும் நான் வந்து மெசேஜ்லேயும் ரிப்ளை பண்ணிட்டேன், நாங்கள் வந்து சேஃபாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு அதாவது ஜப்பானில் ஒரு எர்த்குவேக்னா எங்களை நினச்சி பார்க்குறதுக்கு இந்தியாவிலேருந்து இத்தனை பேர், இந்தியான்னு இல்லை உலகத்துலேருந்து இத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போதே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ இங்கே ஜப்பானில் நியூ இயர் அதுமா அந்த எர்த்குவேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 2023 இயர் எண்டுலேயே டிசம்பர் அப்போயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்குமே பயமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஆஸ் யூஷுவல் டிசம்பருக்கும் சென்னைக்கும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான். இந்த வாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்தில் சென்னை ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆச்சு. அதுலேருந்து மக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மீண்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போதே திரும்ப அந்த சவுத் சைடில் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலையும் வந்துட்டு திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த சைட்லேயும் வந்துட்டு ஃப்ளட்டெல்லாம் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகியிருந்தாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் நீங்களுமே வந்துட்டு சேஃபாக இதெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ இதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நேச்சருக்கு முன்னால் வந்து நம்மெல்லாம் வந்து வெறும் தூசி தான் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த மாதிரிலாம் நடக்கும்போது இயற்கை சீற்றங்கள் வந்துட்டு எல்லா ஊர்லேயும் நடக்க தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸாக இருந்துட்டு அதையும் மீறி இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம வந்து அதுலேருந்து மீண்டு வர தான் செய்யணும். அந்த மாதிரி தான் வந்துட்டு நாட்கள் எல்லாமே எல்லா ஊர்லேயும் ஹார்ட் டைம்ஸும் இருக்குது, அதெல்லாம் கடந்து தான் நம்மலாம் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 2024 இந்த அப்டேட் நடந்துச்சா, அதுக்கப்புறம் நம்ம சேனலை பற்றி பேசணும். இனிமேலாச்சும் இந்த சேனலில் வந்துட்டு ரெகுலராக வீடியோஸ் போடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். அதாவது ஷார்ட்ஸ் ஆகட்டும் அண்ட் அதே மாதிரி பெரிய வீடியோஸு பழையபடி பேக் டு ஃபார்ம் வரணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பட் என்ன சொல்கிறது, ஒரு கேப் முடிஞ்சிட்டு திரும்ப வரதுனால அந்த ஃப்ளோ வந்து இன்னும் வரல அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய புது புது கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்ப ஆஹா இதெல்லாம் ஷேர் பண்ண நல்லா இருக்குமே அப்படிலாம் தோணுது. ஸோ பட் ஆனால் என்ன சொல்கிறது, இது வரைக்கும் எந்த வீடியோஸோ அந்த மாதிரி எந்த ஹோம்ஒர்க் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. இந்த 3 months கேப்னா ஃபுல்லாக அந்த கேப்பாகவே விட்டுட்டேன். நான் வந்து என்ன சொல்கிறேன், ஒரு யூடியூபர் அப்படிங்கிறதே நான் மறந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இனிமேல் தான் வந்துட்டு கண்டென்ட்ஸ்லாம் சர்ச் பண்ணி உங்களுக்காக எடுத்து கொடுக்கணும். ஸோ எந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இந்த 2024 புதுசாக ஏதாவது நம்ம சேனல்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நம்ம தான் புதுசாக தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நிறைய புதுசாக கண்டென்ட்ஸும் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் vlogsம் வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன சொல்கிறது, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இல்லை அப்படின்னா கூட கொஞ்சம் மாற்றங்களோட கொஞ்சம் புது புலியோட நம்ம சேனல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ ஆமாம், அட்லீஸ்ட் கொஞ்சம் பங்க்சுவலாகவும் இருக்கணும் இந்த தடவை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அட்லீஸ்ட் வீக்லி 2 ஆச்சு லாங் வீடியோஸ் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வந்துட்டு கிருஷிவ் இப்போ வளர்ந்துட்டான், நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான் அப்படின்னு இருந்தாலும் அவனுக்கு வந்து அந்தந்த ஏஜ்க்கான அந்த தேவைகள்லாம் இருக்க தானே செய்யும். இப்போ வந்து அவனுக்கு வந்து
ஸ்கூல் சேஞ்ச் பண்ணணும், அவனுக்கு புது அட்மாஸ்ஃபியர் செட் பண்ணி கொடுக்கணும். ஸோ எல்லாமே இருக்குது. அதான் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பையும் வந்து இப்போ ரெஸ்யூம் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டு இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறது வழக்கம் போல் ஒன்று தான். ஸோ அந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அண்ட் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க. அது எனக்கு ஒரு இன்புட்டாக கூட இருக்கும். ஸோ இனிமேல் நான் போட போகிற வீடியோஸில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, டேக் கேர் அண்ட் பை ஃப்ரம் ப்ரீத்தி.